என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ, பாவம் செய்த உடனே அவர்கள் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. என்ன முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தாங்கள் செய்த பாவம் வெளிப்பட்ட உடனே தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து உடனே அந்த நிர்வாணத்தை எப்பொழுதும் மறைப்பதற்கு அத்தி இலைகளை பறித்து அதை தங்களுடைய உடலிலே என்ன பண்ணாங்க, ஆடையாக தைத்து கொண்டார்களோ, அப்பொழுதே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, நாம் செய்த தவறை மறைத்து விட வேண்டும். ஆண்டவர் வந்த உடனே, ஆண்டவர் எங்க இருக்கிறாய் கேட்ட உடனே, ஆண்டவரே நாங்க பாவம் பண்ணிட்டோம் ஓடி வரல, போய் ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்து கொண்டு நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் கேட்கிறாரு, பழத்தை சாப்பிட்டீங்களா? யார் உங்களை சாப்பிட சொன்னா? அப்ப ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா, மனுஷனுடைய தன்மை என்னன்னா, எப்பொழுதுமே பாவத்தை செய்யும் போது அதை வெளிப்படையாக சொல்ல எந்த மனுஷனுக்கு மனசு வராது. முதல்ல அவன் செய்யற காரியம், தான் செஞ்ச தப்ப, தான் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணணும், மறைக்கணும். நல்லா கவனிங்க, மறைக்கணும். பாவத்தை செஞ்ச உடனே கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்மோடு பேசுவதை பாவம் ஒருபோதும் அனுமதிக்காது. காதையெல்லாம் பொத்தி விட்டுரும், இருதயத்தெல்லாம் அடைச்சிரும். என்ன பேசினாலும் காதுக்குள்ளேயே மைக் இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை வச்சு நீ பண்றது பாவம் அப்படின்னு கத்துனாலும் கேட்காது. அது எப்படி பாவமோ? நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அடுத்தது தேவனை பற்றி அறியாதவர்களை கூட கொண்டு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்துவார். நோவாவினுடைய காலத்திலே பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பாவம் பண்ணும் போது எதை கொண்டு அவங்களோட ஆண்டவர் பேசினாரு? மலையை கொண்டு தான் பேசினார். நீங்க பண்ணது பாவம், ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தேவன் பேசுவது. பிழையாம் தவறு பண்ணும் போது பிழையாம் எதிர்த்து பேசினது என்ன? யாரு? கழுதை. யோனா தவறு பண்ணும் போது யோனாவினுடைய தவறை எங்க யோனா புரிந்து கொண்டா? மீனினுடைய வயிற்றில். நாம் செய்கிற பாவத்தை சுட்டி காட்டுவதற்கு எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் பயன்படுத்துவார். நிதானிங்க, கோபம் கொள்ளாதீங்க. கோபம் பெரிய அழிவுக்கு தான் காரணம்.